தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கிற வரையும் தமிழ்நாட்டுக்கு கல்வி நீதி தர முடியாது அப்படின்னு நேரடியாகவே பிளாக்மெயில் பண்ண ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோடைய பேச்சுக்கு தான் தமிழ்நாட்டில் இப்போ பெரிய அளவு கண்டனங்கள் எழுந்திருக்கு. பிஜேபி மற்றும் அதனோட கூட்டணியில் இல்லாத மற்ற கட்சிகள் அனைத்துமே இந்த ஒரு நிலைப்பாடுக்கு எதிராக அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. தமிழகம் ஏன் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன, இருமொழி வழி கல்வி தான் இருக்கலே சிறந்தது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான். நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிறது நமக்கு எதிரில் இருக்கிற அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு புரியணும். நம்ம சொல்ல வர விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கும் தான் மொழி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்யூனிகேஷன் டூல். அப்போ நிறைய மொழி கற்று வச்சிருக்கும் போது நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்டால் அது அப்படி இல்லை. நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்ற தேவை இருந்தால் நிறைய மொழிகளை கற்றுக்கலாம். தேவையில்லாத பட்சத்துக்கு உலகத்தினுடைய இணைப்பு மொழியா ஆங்கிலமும், தாய்மொழியா, ஆட்சி மொழியா, வழக்காடு மொழியா, வழிபாட்டு மொழியா தமிழ் தான் இருக்கணும். அதுலேயும் தமிழ் வழி கல்வி மட்டும்தான் ஆக சிறந்தது. நிறைய பேர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியில் மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னா ஆங்கில வழி கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் வழி கல்வியோட அவசியத்தை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஆனால் அதோட முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்குமே உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சின்ன குழந்தைகள்லாம் சொல்லலை, ஒரு 6th மேலே படிக்கக்கூடிய, அதுவும் சிபிஎஸ்இ அல்லது ஆங்கில வழி கல்வியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூப்பிட்டு அவங்க கையில் ஒரு தமிழ் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுங்கள். அப்போ தெரியும் இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. ஆங்கில வழி கல்வியில் அவங்கள நல்லா ஆங்கிலம் பேச வைக்கிறதுலையும் ஆங்கிலம் நல்லா எழுத வைக்கிறதுலையும் பெஸ்ட் கோச்சிங்கிறது இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லாவே இங்கிலீஷ் எழுதுவாங்க. ஆனால் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரியுமான்னு சொல்லி கேட்டால் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு கஷ்டமான செயலாகவே தான் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலுமே அதில் தமிழ் சப்ஜெக்டாக இருக்குது. அதில் பாஸ் ஆகாமையா அவங்க அடுத்தடுத்த கிளாஸுக்கு போக போகிறாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு தமிழ் வராமல் இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இங்கே நான் சொல்கிறது தமிழ் சுத்தமாக எழுத படிக்க தெரியாமல் இருப்பாங்கன்றது கிடையாது. பாடப்புத்தகத்தில் ஒரு விஷயத்தை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கும் ஓனாவே தமிழ் எழுதுறதுக்கும் ஏதாவது ஒரு கதையோ கட்டுரையோ கூட வச்சுக்கோங்க. அப்படி எழுதுறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. மனப்பாடம் பண்ணி எழுதும்போது அதோட ஸ்பெல்லிங் என்ன, பிழை இல்லாமல் எழுதுறது எப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணி எழுதிடுவாங்க. ஆனால் சொந்தமாக எழுதும்போது எது எதுக்கு எந்தெந்த இல் வரும், எந்த இடத்துல மெய்யெழுத்து வரும், எந்த இடத்துலலாம் மெய்யெழுத்து வரக்கூடாது அப்படின்னு யாருக்குமே இப்போ தெரியாமல் போயிருச்சு. நம்ம தாய்மொழியான தமிழை எழுத்து பிழையோட எழுதுறது தமிழ் மொழிக்கான வளர்ச்சியா? தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பெற்றோர்கள் அதிகபட்சம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க அல்லது 5ஆம் வகுப்பு. ஆனால் அவங்க கூட தமிழை எழுத்து பிழை இல்லாமல் எழுதுவாங்க. ஆனால் இன்னைக்கு சிபிஎஸ்இ இன்டர்நேஷ்னல் லெவல் எஜுகேஷன்னு கல்வி எஜுகேஷன்றது காசுக்கேற்ற மாதிரி தரமாக கொடுக்கப்பட்டுட்டு வருது. ஆனால் அவங்களால எழுத்து பிழை இல்லாமல் தமிழை எழுத முடியலை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே. தமிழ் வழி கல்வியில் படிக்கும் போது நம்ம ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து தமிழ் தான் பேசிட்டு வரோம். அதனால நம்ம சிந்திக்கிறதுமே தமிழில் தான் நம்ம சிந்திப்போம். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு ஆங்கில மொழி அப்படிங்கிறது கற்றுக்கிறதோ அல்லது ஆங்கில மொழியில் இன்னொருத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதோ பெரிய விஷயமே கிடையாது. அதை சரியாக கொடுக்கறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம யோசிக்கிறதே தப்பாக யோசிச்சு தப்பாக கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் பிரச்சனையே. இப்போ தமிழில் நம்மளால் நல்லா யோசிக்க முடியுது, தமிழ் மொழி நம்மளால் நல்லா பேச முடியுது, தமிழ் மொழி நல்லா நம்மளால் எழுத முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. நம்ம யோசிக்கிற விஷயத்தை தமிழில் டைப் பண்ணும்போது அதுவே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அப்படியே படிப்படியாக ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மொழியினாலும் நம்ம ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தானே மொழியே. ஆனால் தமிழ் மொழியில் ஆர்வம் இல்லாமல் அதை எழுதுறதுக்கு திணறும் போது தமிழ் மொழியில் சிந்திப்போம், இதை தான் சொல்ல வரணும்னு நினைப்போம். ஆனால் அது எப்படி தமிழில் எழுதணுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். இதனால் கம்யூனிகேஷன் எரர் வரலாம். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட தாய்மொழியில் நம்ம சிந்திக்கும் போது தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஐடியாஸ்ன்ற ஒன்று கிடைச்சதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அதை எந்த மொழியிலனாலும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வசதிங்கிறது இன்னைக்குள்ள தொழில்நுட்பத்தில் வந்துருச்சு. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழில் வேற்றுமொழி கலப்புங்கிறது சமீப காலமாக அதிகமாயிருச்சு. பல வார்த்தைகளுக்கு இதுக்கு தமிழில் என்ன வரும் அப்படின்னு கேட்குற ஒரு ஜென்ரேஷன் வந்துருச்சு. நல்ல தமிழ் பேசும்போது நீங்கள் என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சில இடங்கள்ல வந்துருச்சு. பேசுகிறதே தமிழ் தான் பேசுகிறோம், ஆனாலும் அது புரியலைன்னு சொல்கிறாங்களேன்ற மன வருத்தம். உலகத்தோட தொன்மையான மொழி, உலகத்தோட தொன்மையான நாகரிகம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை சந்திக்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். என்றைக்குமே தமிழ் மொழிங்கிறது அழியாது. தமிழர்களுடைய கலாச்சாரமும் பண்பாடு நாகரிகமும் அப்படியே தான் இருக்கும். அது என்னைக்கும் மொத்தமாக அழிஞ்சு போகாது. ஆனால் உலகத்தோட தொன்மையான ஒரு மொழி, இதே மாதிரி உலகத்தோட பல மொழிகள் தொன்மையான மொழியாக இருக்குது. அதெல்லாம் அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி பின்னடைவு சந்திக்காம வச்சிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சீன மொழியவே சொல்லலாம். அவங்களுடைய மொழிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றத சொல்லப்போனால் சீனாவில் நிறைய பேருக்கு ஆங்கில மொழிங்கிறது தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க சீன மொழி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முன்னேற்ற பாதையில் இல்லையா? அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடா இல்லையா? அதே தான் ரஷ்யாவும்.
ரஷ்யாவிலையும் நிறைய பேருக்கு ஆங்கிலம்ங்கிறது தெரியாது. அங்கேயும் முழுக்க முழுக்க ரஷ்ய மொழி மட்டும்தான் பேசப்படுது. ஆனாலும் அது வளர்ச்சி பாதையில தான் இருக்கு. இங்கே பாயிண்ட்டுங்கிறது உலகத்துக்கான இணைப்பு மொழியா ஆங்கிலம் இருந்தாலே போதும். அதனால தான் இருமொழி கல்வி கொள்கைங்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற மொழியை கத்துக்கிறதுக்கும் இங்க யாரும் மதிப்பு தெரிவிக்கல. அந்த மொழிக்கு எதிராகவும் யாரும் பேசல. அந்த மொழியை யாரும் இங்க வெறுக்கவும் இல்லை. இந்த இருமொழி கல்வி கொள்கை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்தினது பேரறிஞர் அண்ணா தான். அவர் இந்த இந்தி திணிப்பை பத்தி சுவாரஸ்யமான ஒரு தகவலை பகிர்ந்துகிட்டாரு. அது என்னன்னா, வடநாட்டு பெரியவர் ஒருத்தர் என்ன பாராட்டினாரு. பாராட்டிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் நினைத்தால் வெறும் 3 மாதத்தில் ஹிந்தி உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாரு. பதிலுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னது என்னன்னா, 3 மாதத்தில் என்னால் ஹிந்தி கற்றுக்க முடியும், நல்லா பேசவும் முடியும், நல்லா எழுதவும் முடியும். ஆனால் அதற்கு மேலே கற்றுக்கொள்ள அந்த மொழியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். தேவைக்கு மீறி அல்லது தேவையே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறது மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹிந்தி கற்றுக்கிறது கட்டாயம், ஹிந்தி கற்றுக்கிறது தேவை, ஹிந்தி இல்லாமல் சர்வேவே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மும்மொழி கொள்கை இதெல்லாமே கரெக்டு தான். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் பல மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கும் அவங்க பேசக்கூடிய மொழிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலத்துக்குமே இந்த ஒரு விஷயங்கிறது பொருந்தும். ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடும் அதை ஏற்றுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க. அதிமுக, திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் இவங்க வரிசையில் இப்போ புதுசாக ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் உட்பட நிறைய பேர் ஆதரவாக இருக்கிறது இந்த இருமொழி கல்விக் கொள்கைக்கு தான். அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.